ஒரு நபர் ரொம்ப வருஷமாக வந்து கட்டுமான பணியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. வெளியூர்களெல்லாம் போய் கட்டி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் வந்து ஒரு நாள் அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, இவ்வளோ நாள் வேலை பார்த்தது போது இனி போய் நம்ம ஊரில் போய் செட்டில் ஆகிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. தன்னுடைய முதலாளிட்டையுமே போய் தன்னோட முடிவையுமே சொல்லியிருக்காரு. முதலாளிக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இவ்வளோ நாள் வேலை பார்த்தா பணியாளர் வந்து வேலையை விட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி போகிறீங்க, ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் என்ன செஞ்சிருக்காரு, கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ஏனோ தானோன்ட்டு சொல்லி கட்டியிருக்காரு. இனி நம்ம நல்லா கட்டினா என்ன, நல்லா கட்டலைன்னா என்ன, நம்ம தான் வேலையை விட்டு போகிறோமே அப்படின்ற மாதிரி ஏனோ தானே வீட்டையுமே கட்டி முடிச்சிட்டாரு. முதலாளி அந்த வீட்டையும் வந்து பார்வையிட்டு அந்த வீட்டுக்கான சாவி எடுத்து கடைசியில் அந்த தொழிலாளிகிட்டே கொடுத்துட்டாரு. இது உங்களுக்கான வீடு தான் சொல்லிட்டு. உடனே தொழிலாளிக்கு ரொம்பவுமே ஷாக்காயிருச்சு. அடடா, இப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து இன்னுமே நம்ம மூளையை கசக்கி அற்புதமாக அந்த வீடை கட்டியிருக்கலாம், இன்னும் செலவு பண்ணி காஸ்ட்லியாக கட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் ஃபீல் பண்ணியிருக்காரு. இப்போதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்மளுடைய கடமையை சரியான முறையில் செஞ்சால் தக்க பரிசு சரியான நேரத்தில்